ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th December 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பவர் கிரிட், கார்ப், அதானி போர்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ONGC, இந்துஸ்தான் யூனிலீவர், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. FSDSங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் US மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூடு, கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 132 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ஒரு சின்ன கரெக்ஷனை பார்த்துருக்குது நிஃப்டியும் சென்செக்ஸும். ஏன்னா பயங்கரமான ரேலிக்கு அப்புறம் ஒரு சின்னதாக கரெக்ஷன் ஆகிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து குஜராத்தில் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஏலத்தில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க அந்த ப்ராஜெக்டுக்கான பிட்டில் வந்து அவங்க வின் பண்ணதுனால ஷேர் வந்து நல்லாவே ரேலி ஆகி 52 வீக் ஹையை அச்சீவ் பண்ணியிருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எஸ்பி குரூப்போட கோபால்பூர் போர்ட்டை வந்து ஒடிசாவில் வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி மோதிலால் ஒஸ்வால், கோட்டாக் சிட்டி இந்த எல்லா ப்ரோக்கர்ஸுமே வந்து இவங்களோட டார்கெட் ப்ரைஸை அதானி போர்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் December 12 வந்து போர்டு வந்து மீட் பண்ணி ஃபண்டும் ரைஸ் பண்ணுறதுக்கான டெசிஷனை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல நியூஸஸ்னால அதானி போர்ட்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு 1 வீக்காகவே நல்லா ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேசவராம் இண்டஸ்ட்ரீஸோட சிமெண்ட் பிஸ்னஸை ஒரு 5400 கோடிக்கு டீலில் வாங்குறதா இருந்தாங்க. அதே மாதிரி பான்பூர் சிமெண்ட்டோட கிரைண்டிங் அசட்ஸை மட்டும் ஒரு 129 கோடிக்கு வாங்குறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்னால் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நல்லாவே ஒரு வாரமாக ரேலி ஆகிட்டு இருந்து ஒரு இடையில மட்டும் ஒரு 2 நாள் வந்து சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் போச்சுது. மறுபடியும் ஸ்டில் ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து ONGCயை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட்டோட அதாவது க்ரூடோட ரேட்டு வந்து ரொம்பவே விழுந்துருச்சு. அது வந்து 5 மந்த் லோவில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பேரலுக்கே ஏறக்குறைய $20 வந்து விழுந்துருந்துச்சு ஒரு சின்ன டைம்லேயே. இது வந்து ONGC நல்லாவே பாதிச்சிருக்கு. ONGC கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் வந்து இந்துஸ்தான் யூனிலீவரை பார்த்திங்கன்னா ஜெஃப்ரீஸுங்கிற ப்ரோக்கர் வந்து இவங்களோட ரேட்டிங் வந்து ஹோல்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸையும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரோட இந்த முடிவுனால் வந்து இந்துஸ்தான் யூனிலீவர் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா வார்பர்க் பின்கஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் வந்து பாரதி ஏர்டெல்லில் வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு $211 மில்லியன் ஒர்த் ஆஃப் அந்த ஸ்டேக்கை வந்து பிளாக் டீலில் அவங்க ஆஃப்லோட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ அவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்டாக் வந்து விற்க போகிறதா ஒரு நியூஸ் வந்ததுமே பாரதி ஏர்டெல் வந்து ஒரு 2.39% வந்து விழுந்திருக்குது. பாயிண்ட்ஸில் சொல்லப்போனால் இது வந்து 24 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 1564 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக எஃப்ஐஸ் சேல் பண்ணுறாங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 crore வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் US மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 62 பாயிண்ட்டும், S&P 500 36 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து ஒரு 193 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது. அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு டேட்டாவாக வந்திருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லூலுங்கிற ஸ்டாக்கோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுவுமே வந்து நல்ல விதமாக வந்துருந்துச்சு. அதனால அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அதே மாதிரி டெஸ்லாவோட சைனா சேல்ஸும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட ரேலியும் சேர்ந்து ஜாப்ஸ் ரிப்போர்ட்டோட அந்த ஸ்ட்ராங்கான வேல்யூவும் சேர்ந்து வந்து US மார்க்கெட்டை நல்லாவே ரேலி பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால் US மார்க்கெட்டு 3 இண்டெக்ஸுமே குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ணலை. 74.41 தான் இருக்குது.
கரன்சிஸை பார்த்தோன்னா யூஎஸ்டி வந்து ஒரு 0.03 அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. யூரோ வந்து 0.13 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிரிட்டனோட பவுண்ட் வந்து 0.05 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுமாதிரி கரன்சியும் வந்து பெரிய சேஞ்ச் எதுவும் மேக் பண்ணல அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பி. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா 2045 இருக்குது. 15 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ கோல்டு வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு வந்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் டெரிட்டரிக்கு வந்திருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஜாப்ஸ் டேட்டா தான். ஏன்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க 2024 அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் வந்து கோல்டு வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. பட் இந்த ஜாப்ஸ் டேட்டா வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்ததுனால மேபி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இப்போ புதுசாக வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் டெரிட்டரிக்கு போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.